இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பழனிசாமி என்ன பேசி இருக்காருன்னா, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு பழனிசாமி பேசுகிறார். ஒன்றிய அரசு சிறப்பாக செய்வாங்கன்னு பேசி இருக்கிறார். அமித்ஷா எங்க சொன்னார்? தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்க என்ன கேட்டோம்? நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் வாக்குறுதி தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு பேப்பர்ல சட்டபூர்வமா நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி வேணும். 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி அளவு இருக்கும் என்கிற உறுதிமொழி வேணும். தேர்தல் கூட்டத்தில் அமித்ஷா சொன்னதையெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமை பழனிசாமி வேணா அதையெல்லாம் நம்பலாம். திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடோ வேல்யூ இல்லாத உங்களோட வெற்றி வார்த்தைகள் நம்பாது. பழனிசாமி இப்ப தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாரு. ஆபத்து வரும் பின்ன பழனிசாமி லா பாயிண்ட் வரும் முன்னேன்னு இதை நாம் எச்சரிக்கையாகத்தான் பார்க்கணும். தனி மனிதர்கள் விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக பருந்த விரட்டி அடிக்கணும்.